மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான அப்டேட். பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து நேற்று 18ஆம் தேதி நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, +2 முடிச்சுட்டு நம்ம பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இருக்கு இல்லையா, பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்க்கும் ஃபார்மா டிக்கும் அதே மாதிரி ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்துட்டு, கூடவே இன்னொரு விஷயத்தை தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம அப்ளிகேஷன் போட்டாலும் நமக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது எம்பிபிஎஸ் பிடிஎஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் துணை மருத்துவ படிப்புகளோட கவுன்சிலிங்கை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து நமக்கு இப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிச்சாதான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு சீட் கிடச்சி, அதாவது நல்ல கட் ஆஃபில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போயிடுவாங்க, பேராமெடிக்கலுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இல்லைனா ஒரு டவுட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, பேராமெடிக்கலுக்கும் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கும் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு பேராமெடிக்கலோட கவுன்சிலிங் நடத்தினா இங்கே சீட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கில் சீட் கிடச்சிச்சின்னா அந்த சீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த பேராமெடிக்கலோட சீட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சீட்ஸ் வேஸ்ட் ஆகக்கூடாது. கரெக்டாக உண்மையிலேயே யார் பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கோர்சஸ் வந்து சீட் கிடைக்கணும் கவர்மெண்ட் காலேஜஸில் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த டெசிஷன் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தான் அப்ளிகேஷன் வந்து 7ஆம் தேதி நம்ம க்ளோஸ் ஆனாலும், ரேங்க் லிஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் வந்தாலுமே நமக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிடுச்சு. எம்பிபிஎஸ் பிடிஎஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ இப்போ நம்ம எதுக்காண்டி வெயிட் பண்ணணும்னா, எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ஃபாஸ்ட்டாக நடக்கட்டும், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் சீக்கிரமாக முடியட்டும் அப்படிங்கிறது தான் இப்போது நம்மளோட முதல் முக்கியமாக இருக்கணும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெயிட் பண்ணுவோம். எம்பிபிஎஸ் பிடிஎஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் தொடங்குவாங்க. இந்த கவுன்சிலிங் குறித்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்மளோட சேனலில் இமீடியட்டாக ஃபாஸ்ட்டாக உங்களுக்காண்டி அப்டேட் பண்ணுவோம். அண்ட் நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.